ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபைனலி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக போகிறோம். ஏன்னா இன்னியோட இங்கே ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறது ஓவர் ஆகுது. இதுக்கு மேலே நம்ம பயந்து சாக வேணாம். இந்த நரகத்தை விட்டு ஃபைனலாக நம்ம அகாடமிக்கு போக போகிறோம் அப்படின்னு நம்ம மீடி ஆலியா பயங்கரமாக கத்துறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் தெரியும் அகாடமி தான் உண்மையிலேயே ஒரு புது நரகமே. அகாடமியில நிறைய விஷயம் இருக்கு. முக்கியமா அகாடமியில பாலிடிக்ஸ் எல்லாம் நிறையவே ஏற்படும். ஆனா நம்ம ஆலியா அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. அங்க அழகழகா டீச்சருங்க நிறையவே பசங்களா இருப்பாங்களே, அதை யோசிச்சு ரொம்ப சந்தோஷமா வரா. இதுக்கப்புறம் அகாடமிக்கு அவங்க ஃபைனலி வந்துடுறாங்க. வந்தோடனே ஒருத்தனை அவன் பார்த்து ரொம்ப அவன் ஷாக் ஆகுறான். வேற யாரும் இல்ல, இவனோட ஆஃப் பிரதர், அதாவது கிரன்ஸ். இதுக்கு முன்னாடியே ஒரு பேட்டில் வந்து நடந்திருக்கும். அதுல தோத்து போனனாலேயே கிரன்ஸ் அப்படியே ஓடி போயிடறான். ஆமா, யார் அவன்? அவனா என்னோட ஆஃப் பிரதரு. அவனை பத்தி நீ அவளைக்கும் கண்டுக்காத. நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம அகாடமிக்குள்ள அவன் போறான். அகாடமிக்குள்ள அவனுக்கு அவ்வளோ மரியாதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனுக்கு இந்த மாதிரி மரியாதைலாம் கிடைச்சதில்ல. அவளைக்கும் இவனை ட்ரீட்டே பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி. ஆனா இப்பதான் புரியுது, ஆஃப் இயர் கிட்டத்தட்ட அவன் ஃப்ரண்ட் லைன்ல இருந்திருப்பான்ல, நிறைய மிஸ்டீரியஸான விஷயத்தெல்லாம் அவன் பண்ணியிருப்பான். அதனால எல்லா விஷயமும் மாறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் டோரை திறப்பான். அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வருது. இந்த எனர்ஜி இது வந்து எனக்கு தெரியும். இது வந்து அதே ஃபீலிங் தான். நான் டோர் பக்கத்துல இருக்கிறது வேற யாரும் இல்ல, அவனே தான், ஆக்சல். ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து. என்ன ஆச்சு? நீ வந்து ரொம்ப ஷாக்கிங்கா என்ன பாக்குற. என்ன மறந்துட்டியா? என்ன நீ கடைசியா என்ன பார்த்தது அகாடமியோட ஸ்டார்டிங், அதாவது அட்மிஷனுக்கு முன்னாடி. நான் நம்ம ஹீரோக்கு அங்க ரொம்ப கடுப்பாகுது. அவனால அங்க பொறுமையாவே இருக்க முடியல. அவனே அறியாம அப்படியே அவனோட சோடை எடுக்க பாக்குறானா. அங்க உள்ளுக்குள்ள அப்படியே கேளன்னு தடுக்குது. வேணாம், இப்போதைக்கு நீங்க அப்படி பண்ணக்கூடாது, இல்லைன்னா அவ்வளவுதான், நீங்க இப்பயே இறந்து போற மாதிரி ஆயிடும். சோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதனால அப்படியே அவன் கிரீட் பண்றான். பிரதர், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பரவாயில்ல, நீ வந்து என்ன மறந்து போயிட்ட அப்படின்னு நான் யோசிச்சேன். இல்ல, என்னோட எல்டர் பிரதரை என்னால எப்படி மறக்க முடியும்? அப்படியா? அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நான் உன்னை பத்தி ஏகப்பட்ட விஷயம் கேள்விப்பட்டேன். உன்னோட ஸ்வான்மேன்ஷிப் அதையும் நீ இம்ப்ரூவ் பண்ணிட்டியாமே, வேற லெவலான விஷயம் தான். நீ வந்து கூடிய சீக்கிரத்துல எனக்கு அசிஸ்ட் பண்ண வருவேன்னு நினைக்கிறேன் பேட்டல் எல்லாம். ஆமா பிரதர், நான் வருவேன், கண்டிப்பா நான் வருவேன். இவன் சொல்ற டோனே அங்க ஒரு மாதிரி இருக்கா. அங்க ஏதோ ஒரு விஷயம் மர்மமா இருக்கு அப்படின்னு ஆக்சலுக்கு தெரியுது. ஹீரோக்கும் புரியுது அங்க இவன் வந்து எதுக்காக இங்க வந்திருக்கானா. நம்ம ஹீரோவால ஏதாச்சும் விஷயம் இவனுக்கு நடக்கும். அப்படி நம்ம ஹீரோவால எதுவுமே நடக்கலனா கண்டிப்பா அவன் இங்க வந்திருக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இந்த ஆக்சலு. இந்த சைடு நம்ம ஆலியாவை காட்டுறாங்க. ஆலியா அங்க ஏகப்பட்ட பொருளை தூக்கின வரா. அவ ரொம்ப கடுப்பா இருக்கா. ஏன்னா ஏகப்பட்ட பொருளை அவ ஒண்டி தான் தூக்கின வர மாதிரி இருக்கு. இதுக்கு மாஸ்டர் வந்து கொஞ்சமா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருக்கா. இதனால டோரை வந்து கத்தலான்னு போவாளா. அங்க ஆக்சல் வரான். ஆக்சலும் சொல்றான், பரவாயில்லையே, நான் வந்து உன்னை பாப்பன்னு எதிர்பார்க்கல. நான் நினைச்ச மாதிரியே நீ என்னோட பிரதர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க போல. அங்க ஆலியாக்கு என்ன சொல்லணும் தெரியல. ஆமா, நீங்க வந்து சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு ரொம்ப பேனிக்காவ சொல்லிருக்கா. மாஸ்டர், நீங்க வந்து எதுக்கு சொல்லவே இல்லை உங்களோட பிரதர் வந்து இங்க வந்திருக்காருன்னு. ஆனா இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் வெளியில போறீங்களா? என்னால இதை திரும்பலாம் சொல்ல முடியாது. இது கேட்டவுடனே அவங்களுக்கும் புரியுது. அவங்க வெளியில போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவன் டாய்லெட்ல போய் வாமிட்டா எடுக்கிறான். அவனோட பாஸ்ட்ல இருக்க சில விஷயம் அவனுக்கு ஞாபகம் வந்தனே ஒரு மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஆமா, நீ வந்து எதுக்காக என்ன ஸ்டாப் பண்ணல? அது உனக்கு சரியான வாய்ப்பா இருந்திருக்குமே என்னோட பாடியை டேக் ஓவர் பண்றதுக்கு. இல்ல, நீ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் உன்னை காப்பாத்திருக்கேன். அதுக்கும் மேல நான் எதுக்கு திரும்ப டேக் ஓவர் பண்ணல. ஏன்னா நீ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்னமும் ரேஜை உனக்குள்ள வளர்க்குறியோ அவளைக்கு எவ்வளோ உன்னோட பாடி இன்னமும் டெலிஷியஸா மாறும். அதுக்காக நான் இன்னமும் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் அங்க யங் லேடியை பத்தி சொல்றான். அவங்க வந்து லேண்ட் ஆஃப் எல்ஃப் அங்கதான் இருக்காங்களாம். பரவாயில்ல, நான் வந்து எதிர்பார்க்கல அவ இந்த அளவுக்கு போயிட்டாலாம். அங்க இப்படி இவன் சந்தோஷமா இருக்கிறமா தெரியுமா? அங்க இதனால அவன் கேக்குறான், அம்மா ஏதாச்சும் நல்ல விஷயம் உங்களுக்கு ஏற்பட்டதா? நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மா எதுக்காக நீ வந்து இப்படி கேக்குற? நான் நீங்க வந்து உங்களோட சிப்ளிங்கா இருக்கிற அந்த பிரதர் அவனை மீட் பண்ணீங்க. சோ அதனால தான் நான் கேக்குறேன். உங்களோட எக்ஸ்பிரஷனும் வழக்கத்தை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படியா? ஆனா உண்மையை சொன்னா அப்படிலாம் இல்ல. நீ சொல்றது தப்பு. ஏன்னா என்னோட மூடே ரொம்ப பேடா இருக்கு. நான் இப்போ ரொம்ப கோவத்துல இருக்கேன். ஓ அப்படியா? என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து கேட்டிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அங்க இன்னமும் நம்ம ஆக்சலுக்கு தெரியல அவன் எதுக்கு அந்த பார்வையில என்ன பார்த்தான். ஏதோ பல வருஷத்துக்கு அப்புறமா எனிமையா அவன் பாக்குற மாதிரி பார்த்தான். நல்லா இன்னமும் புரிஞ்சிக்க முடியல. அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். அது என்ன விஷயமா இருக்கும்? நீ வந்து என்ன பண்ணு, அவன் மேல வெறமா ஒரு கண்ணவை. எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்கு. அப்புறம் அவங்க அகாடமிக்கு போகணுமா? ஆனா இப்பதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அங்க வந்து மெய்டா அவங்க கொண்டு போக முடியாதான். யங் மாஸ்டர், இது என்ன கொடுமையா
இருக்கு. ஆமா, என்னால எதுவுமே பண்ண முடியாது ஆலியா. கார்டியனோ இல்ல நைட்ஸோ அவங்களால ஒண்டி தான் உள்ள வர முடியும். அதனால நான் ஒண்டி தான் அங்க போற மாதிரி இருக்கும். சரி, நீங்க வந்து பார்த்து போயிட்டு வாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சைடு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க யோசிச்சு பார்த்த மாதிரி இங்க எதுவும் நடக்காது போல. அங்க போகும்போதே பாய் சொல்ல அங்க இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். வந்து 8 வயசு இருக்கும்போது ஒரு நாள் ஃபீவர் வந்தது. அப்போ என்ன வந்து யாருமே பாத்துக்கல. அந்த டைம்ல ஆலியா தான் என்ன பாத்துக்கினா. அவ ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், நான் எப்பயும் இறந்து போயிட்டு இருப்பேன். அதனால ஆலியா ஒரு மீடியம் தாண்டி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் தெரியுமா. ஆனா இதை கூட விடுங்க, என்ன எஸ்கார்ட் பண்றதுக்கு 6 இன்டர்மீடியட் நைட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் அதை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. அகாடமிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஷோவை நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலி கேரேஜும் ஒரு இடத்துல நிக்குது. அந்த இடத்தோட பேரு ஷெர்பனா. மாஸ்டர், நம்ம வந்து இப்போ ஷெர்பனுக்கு வந்திருக்கோம். என்ன ஆச்சுன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம கேம்ப் போட்டு தங்குற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கு அவன் சொல்ற விஷயத்திலே தெரியுது ஷெர்பன்ல எந்த விதமான காடும் இல்ல. அவங்க வந்து நல்லாவே பொய் சொல்றாங்கன்னு தெரியுது. அவன் இறங்கின அத்த செகண்டே அங்க வந்து எல்லா நைட்ஸும் அவனை சுத்து போட அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவன் பொறுமையா கேட்கிறான், உங்களை இது எல்லாத்தையுமே யாரு பண்ண சொன்னா. ஆனா இது கேட்டவுடனே அங்க இருக்கிற ஒருத்தவங்களும் அப்படியே ஸ்மைல் பண்றாங்க. பதில் அவங்க சொல்லவே இல்லை. இருக்கிற ஒரு நைட்டும் அப்படியே ஸ்வாட் எடுப்பானா. இது வந்து ஷேமான விஷயமா இருக்கு. உன்னை வந்து அப்படியே கொல்றது. சரி, ஒன்னும் இல்ல, நீ வந்து அப்படியே கண்ணை உண்டி மூடு, உன்னை வழியே இல்லாம நான் போட்டு தள்ளுறேன். அப்படியே அவன் கொல்லலான்னு வருவானா. அத்த செகண்டே அவனோட தலை அப்படியே வானத்துல பறக்குது. இதை பார்த்து அங்க மத்தவங்க அவ்வளவு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவை சுத்தி ஒரு டிமானிக்கான ஆறா இருக்கு. என்ன ஆச்சு? நீங்க யோசிச்சு பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலையோ. நான் நீங்க எதிர்பார்த்தது ஏதோ, ஆனா இங்க நடக்கிற விஷயம் ஏதோ. என்னால இப்போ நம்ப முடியல. நான் வந்து என்ன பார்த்துன்னு இருக்கேன்னு. இன்னொருத்தன் பயந்து போயிருப்பான். ஆனா சடனா தாக்க வரானா. அவனோட நிலைமையும் அங்க மோசமாயிடுது. இதை பார்த்தோன்னே இன்னொருத்தன் ஓட பாக்குறான். அவனோட சுவாட தூக்கி போட்டு கேஷுவலா அவனை கொல்றான். நல்லா நம்ப முடியல. ஒரு 11 வயசு பையன் அவனால எப்படி இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியுது. டிராகன் மேல ஏறி உட்காந்து அவன் சர்வே ஆகும் போது எனக்கு தெரியல. ரூமர் எல்லாமே உண்மைதான். எதனால இவன் சர்வே ஆனான்னு இப்பதான் எனக்கு புரியுது. மிஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து ஃபெயில் தான் ஆக போகுதுன்னு. ஹீரோவும் கிட்ட வந்து கேட்கறான், ஆமா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இதுக்கான பதில நீ இன்னமும் கொடுக்கவே இல்லையே. மார்கெட்ஸ் அவரு தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. ஓ பரவாயில்லையே, இது வந்து ஈஸியா இருக்கு இப்படி பதில வாங்குறது. நான் சாகுறத நினைச்சு யாரும் ஏதாவது பயப்பட மாட்டா. அதே மாதிரிதான் இவனும் பயந்து போயிருக்கான். இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க வழியில போகிறதுக்கு யாராச்சும் ஒருத்தங்க தேவைப்படுவாங்களே. ஸோ இதனால அந்த லாஸ்ட் நைட்டை அவன் கொல்லவே இல்லை. நான் அவனை வச்சுதான் இவனால அகாடமிக்கு போக முடியும். அப்படியெல்லாம் இவனால போக முடியாது. அங்க நைட்டும் கேட்கறான், ஆமா நீங்க வந்து என்ன கொல்ல போகுது இல்லையா? அப்படி இல்லை, நீ வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ண ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்த. நீ வந்து யூஸ்லெஸ்ஸா இருந்த. உனக்கு எந்த விதமான வேல்யூவும் இல்லை. அதனால தான் உன்னை கொல்லாம அப்படியே விட்டு வச்சிருக்கேன். அங்க இதே மாதிரி அவங்க ஃபைனலி அகாடமிக்கும் வராங்க. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இப்பதான் அகாடமிக்கே வந்திருக்கான். அங்க கொல்ல அமைச்சது அது வேற யாரும் இல்ல, மார்கெட்னு ஏதோ ஒரு பேரை சொன்னாங்களே. நம்ம ஹீரோவோட அந்த பிரதரு, அதான் இதுக்கு முன்னாடி தோத்து போனால அவன் தான் அவனோட அம்மா வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்படி பண்ணியிருப்பாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கு மேலதான் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ரொம்ப லைக் ஒண்டி தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க லைக்க போட்டா ஓ இவரு லைக்க போட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ரெக்கமெண்ட் ஆகும். அதனால தான் நான் எல்லார்கிட்டையும் லைக்க போடுங்கன்னு சொல்றது. அப்படி சேனல் டவுன் ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பா என்னோட வீடியோ ரீச் ஆகும். தட்டி விட்டுருப்பீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.